ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்பொழுது இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. கடக லக்னத்துக்கு முதல் நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். கன்னி ராசியில உத்திர நட்சத்திரத்துல செல்றாரு. மாலை 4 மணி 17 வரைக்கும் சூரியனை போல பலன் நடக்கிறது. சூரியன் 9ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரயாணங்கள், சிறு சிறு செலவுகள் மற்றும் தெய்வீக வழிபாடுகள், சுப காரியங்களுக்கான முன்னெடுப்புகள் இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. சற்று அலைச்சலும் பொருட்செலவும் இருந்தாலும் கூட இது சுபத்துவமான நாளாக கருதப்படுகிறது. மாலை 4:17க்கு அஸ்த நட்சத்திரம். நம்முடைய லக்னாதிபதியினுடைய சந்திரன், லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமான சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே 3ஆம் இடத்துல செல்வது ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, சுபகாரியங்களுக்கு ஒருவரை ஒருவர் உறுதி செய்து கொள்வது மற்றும் இளைய சகோதர வகையில, சிறு பிரயாணங்கள் வகையில உங்களுக்கு நல்லா தகவல் தொடர்பு ரீதியாக சிறப்பாக வேலை செய்யும். ஒரு குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியையும் என்டர்டைன்மெண்ட்டையும் அகம் சார்ந்த அத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு மனம் செய்யக்கூடிய வகையில இருக்கும். ஆனாலும் சந்திரன் மனோகாரகன் என்பவர் சற்றே மனசஞ்சலம் உள்ளவர் என்பதை யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்திலே சந்திரன் 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் சிரமங்களையும் மன சச்சரவுகளையும் கொடுக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை, அதாவது 5:38 வரைக்குமே இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. வியாழக்கிழமை 5:38 முதல் சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நமக்கு செவ்வாய் 8ஆம் வீட்டுல கும்பராசியில குருவோடைய நட்சத்திரத்துல புதனோட சேர்ந்து பயணிக்கிறார், சந்திரனுடைய உபநட்சத்திரத்துல பயணிக்கிறார். அதனால இன்றைக்கு நாம எடுக்கக்கூடிய முயற்சிகளோ அல்லது நாம பண்ற ஒரு மெசேஜோ கூட நமக்கு பிரச்சனையாக முடியும். அதனால இன்னைக்கு நம்ம சுப காரியங்கள், புது காரியங்கள், ரிஸ்கான காரியங்கள் எடுக்காம இருக்கணும். 8ஆம் வீட்டுல இருந்து ஒரு கிரகம் 12ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளுகிறது. 12ஆம் வீட்டுல குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. 8ஆம் வீட்டுல செவ்வாய் குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. புதனும் குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த 3 கிரகங்களும் 8-12 தொடர்பு கொள்வதனால நாம இன்னைக்கு பொருள் பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். இரவுல சாப்பிடுறது மற்றும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வகையில வாக்குவாதங்கள் பண்றதுலையும் கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய சஞ்சலங்களையும் தவிர்க்கணும். அதே மாதிரி செலவுகள் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக அதிகப்படியான செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய அந்த மாதிரி முதலீடுகளை இன்னைக்கு தவிர்க்கணும். இந்த சித்திரை நட்சத்திரமானது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 7:24க்கு தான் முடிவடைகிறது. அது வரைக்கும் ஜாக்கிரதை. அதுக்கு மேல சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த சுவாதி கூட ராகுவனுடைய நட்சத்திரம். மறுநாள் ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:34 வரைக்கும் இருக்குது. இதுவும் 8ல தான் இருக்கு. அப்ப 8ஆம் வீட்டுல இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் அமர்ந்து செவ்வாய் புதன் ராகு 8ஆம் வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். என்னன்னா ரெகுலர் ஒர்க்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வேலையினால கொஞ்சம் ஓவர் ஒர்க்லோடா தெரியும், கொஞ்சம் டயர்டா தெரியும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டி வரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் கெடுபலன்னு நினச்சிக்கணும். மற்றபடி புது புது காரியங்களுக்கோ அல்லது புது பிரயாணங்களுக்கோ அல்லது புது நபர்களோடு நம்ம பேசுவதற்கோ இது சரியான காலம் அல்ல. ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கிறது. நள்ளிரவு வரைக்குமே இருக்கிறது. இப்ப குருவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல இருக்காரு. சில பேருக்கு ஆராய்ச்சியில இருப்பாங்க, சோதனைகள் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இப்ப ரைடு பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகளுக்கு இது ஒரு மெரிட்டை கொடுக்கும்னு வச்சுக்கலாம். ஆராய்ச்சியில ஒரு நல்ல
பலத்தை கொடுக்கும்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு நைட் டியூட்டி அலைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் நமக்கு வேலை செய்யும். பட் இருந்தாலும் கூட ஜென்ரலாக ஒரு முதலீடு பண்ணும்போது செலவு பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புலையும் அலைச்சல் ஆகிறதுக்கும் அசதி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தீவிர சிகிச்சையாக இன்றைக்கு நடைபெறும். ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் 5ஆம் இடமான விருச்சிக ராசியில சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. சனி கிரகம் 9ஆம் வீட்டுல மீன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். இன்றைக்கு வேலையும் எளிதாக இருக்கும். இன்றைக்கு உறவுகளுக்கும் நல்ல ஒரு சாதகமான நிகழ்வுகள் நடக்கும். திருவிழா சம்பந்தப்பட்டது அல்லது கோவில் வழிபாடு சம்பந்தப்பட்டது மற்றும் நம்முடைய ஒரு பிடித்தமான நபரோடு நமக்கு சந்தோஷமாக நாம் இருப்பதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் உற்பத்தி சார்ந்த துறைக்கு அவ்வளவு சிறப்பில்லை. அதனால உற்பத்தி சார்ந்த துறையில புது முயற்சிகளை தவிர்க்கலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில சந்திரன் புதனை போல செயல்படுகிறார். இந்த புதன் நமக்கு குருவுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் நண்பர்கள் 12:45க்கு மேல கேதுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. 8ஆம் வீட்டுல புதன் இருக்காரு. 8ஆம் வீட்டுல இருக்கிற புதன் 12ஆம் வீட்டுல இருக்கிற குருவனுடைய தொடர்புல அந்த குரு சாரத்துல போறதுனால 8-12 இன்னைக்கு வேலை செய்யறதுனால இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி அனைத்து விதமான ஒரு அகம் சார்ந்த நன்மைகள் இன்றைக்கு கிடைக்காது. மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கும். உறவுகளுக்கு பகையாக இருக்கும். ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை 5:53 முதல் நமக்கு 6ஆம் வீட்டுல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது 2ஆம் வீட்டுல சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சந்திரனுடைய அந்தரத்துல சிம்ம ராசியில இருக்கார். தனஸ்தானம் அதுல கேது சுக்கிரனை போல செயல்படுகிறார். சுக்கிரன் நமக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். அதனால இந்த அமைப்பு என்பது ஒரு நல்ல அமைப்பு. பொருள் வரவு, முன்னேற்றம், உத்தியோக பலம், தொழில் பலம் அனைத்துக்குமே சாதகமாக இருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் காலை 8:47 முதல் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்ப 6ஆம் வீட்டுல சந்திரன், 10ஆம் வீட்டுல சுக்கிரன், பூராடம் பரணி என்கின்ற தொடர்பின் மூலமாக சுக்கிரன் சந்திரன் லக்னாதிபதி நமக்கு 2, 6, 10 இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திர தொடர்பு பெறுவதனால மிக மிக சிறப்பு. சுக்கிரனுடைய உப நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தினால நாம் ஒரு தொழில் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் விரைவா நடக்கும். ஒரு புதிய முன்னேற்றம் செய்யறோம் அப்படின்ட்டு ஒரு புது இன்டென்ஷன் பண்றோம்னா அது விரைவாக நடக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். தொழில் பலம் உள்ள நாள். ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பர்கள் 11:27 வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் தனுசு ராசியில இருக்கு, 3 பாதங்கள் மகர ராசியில இருக்கு. மாலை 6:03 மேல சந்திரன் மகர ராசிக்கு வந்து விடுகிறார். இது 9ஆம் வீட்டுல இருக்கிற சூரியன் தரக்கூடிய பலன். இன்றைய பலனில் சூரியன் புதனுடைய நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய உப நட்சத்திரம் மூலமாக நமக்கு தெய்வ வழிபாட்டிலையும் ஒரு ஐடில்னஸையும் கிரியேட் பண்ணுவாங்க. சிறு சிறு விரயங்கள் தென்படும். அதே நேரத்துல குரு 12ல இருக்கிறதுனால 9ஆம் இடத்துக்கு சில தடைகளும் இருக்கும். தகப்பனார் வழி, பூர்வீக வழி அல்லது நம்ம பிரியப்பட்டவர்களோட சின்ன சின்ன சஞ்சலங்களை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.